வணக்கம் டிபிகே டாக்ஸ். 3 முடிச்சு சீரியல் இரவு 8:30 மணிக்கு ரொம்பவும் சூப்பர் ஹிட்டாக ஒளிபரப்பாகுது. இந்த சீரியலில் சூர்யா கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரோட தங்கை கதாபாத்திரத்தில் சுரேகா அவங்க நடிக்கிறாங்க. ரொம்பவும் சூப்பராக சுரேகா கதாபாத்திரத்தில் இவங்க நடிச்சிட்டு வராங்க. இவங்களை பற்றின பயோகிராஃபி தான் நம்ம இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம். சுரேகாவா இந்த சீரியலில் ரொம்பவும் சூப்பராக 3 முடிச்சு சீரியலில் நடிக்கிறவங்களோட உண்மையான பேர் சாய் லாவண்யா. சாய் லாவண்யா அவங்க ஆண்டு ஏப்ரல் 5ஆம் தேதி சென்னையில் தான் தன்னோட பள்ளி படிப்பை படிச்சிருக்காங்க. இவங்க சென்னையில் பள்ளி கல்லூரி படிப்பை படிச்சுட்டு இருக்கும்போதே இவங்க தன்னோட சக மாணவர்களோட ரொம்பவும் சரளமாக பேசக்கூடிய பழக்கம் கொண்டவங்க. இதனாலேயே பல கல்ச்சுரல்ஸ் நிகழ்ச்சிகள்லேயுமே லாவண்யா அவங்க கலந்துருக்காங்க. பல பரிசுகளையுமே லாவண்யா அவங்க வென்றிருக்காங்க. காலேஜ் படிக்கும்போதுலேருந்தே லாவண்யா அவங்கள தங்களோட சக மாணவர்கள் எல்லோருமே நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஆர்ஜே ஆனால் ரொம்பவும் சூப்பராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த மோட்டிவேட்டோடையே இவங்க ஆர்ஜே ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க. ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணி பல ஆடிஷன் எஃப்எம்மில் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு ஜூன் 16ஆம் தேதி மிர்ச்சியில் ஆர்ஜேவாகிற வாய்ப்பு கிடைச்சிது. இவங்க பல ஆண்டுகளாக ஆர்ஜேவாக ஒர்க் பண்ணியிருக்காருங்கன்றது குறிப்பிடத்தக்கது. ரேடியோ மிர்ச்சியில் பல ஷோவுமே இவங்க பண்ணியிருக்காங்க. இதை தொடர்ந்து இவங்க விஜேவுக்கான வாய்ப்புமே தேடி வந்தது. சரி, கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திக்கணும்னு நினச்ச லாவண்யா அவங்க விஜேவாகவும் செயல்பட்டுருக்காங்க. சொல்லப்போனால் இவங்க சன் மியூசிக்கில் முதல் முறையாக விஜேவாக வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் பிளாக் ஷிப்லேயுமே ஒரு பிரபல ஷோவில் இவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. பல செலிப்ரிட்டியுமே இவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. இதே போல் ஐபிசி தமிழ், சினி உலகம் போன்ற சேனல்லையுமே இவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. மூவி வெப்பில் பல செலிப்ரிட்டியுமே இன்டர்வியூ எடுத்திருக்காங்க. குறிப்பாக லைலா, அசோக் செல்வன், வடிவேலு, முகேன் ராவ், இப்படி பல செலிப்ரிட்டிகளை இன்டர்வியூ எடுத்திருக்காங்க லாவண்யா அவங்க. லாவண்யா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சின்ன வயசுலேருந்தே பரதநாட்டிய கலைஞர். பரதநாட்டியம் ஆடுறதுனா அவங்களுக்கு அவ்வளோ பிடிக்கும். பல போஸ்ட்டுமே இவங்க தன்னோட சோசியல் மீடியாலையுமே பரதநாட்டியம் ஆடின மாதிரி எடுத்து புகைப்படங்களை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதே போல் இவங்க சின்னஞ்சிறு கிளிய சீரியல்லையுமே நடிச்சிருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இது பலருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு நல்ல ரோலில் சின்னஞ்சிறு கிளிய சீரியலில் லாவண்யா அவங்க நடிச்சிருக்காங்க. இதே போல் சன் டிவியில் ஒளிபரப்பாகிற லட்சுமி சீரியல்லையுமே ஒரு நல்ல கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. பலருமே இவங்களை நீங்கள் ஆர்ஜே, விஜே, நடிகைன்னு நினைப்பீங்க. ஆனால் இவங்க ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட்டும் கூட. பொதிகை சேனலில் வெளியான தாயம்மா குடும்பம்ன்ற சீரியலோட ஹீரோயினுக்கு டப்பிங்குமே இவங்க கொடுத்துருக்காங்க. அந்தளவுக்கு டப்பிங்குமே ரொம்பவும் சிறப்பாக செய்யக்கூடியவங்க தான் லாவண்யா அவங்க. இதே போல் லாவண்யா அவங்க கலைஞர் டிவியில் ரொம்பவும் பிரபலமாக ராதிகா அவங்களோட தயாரிப்பில் ஒளிபரப்பான பொன்னிராணி சீரியலில் லீட் ரோலில் ஐசு கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த சீரியல் இவங்களுக்கு ஒரு பெரிய அடையாளத்தையே கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு இவங்களோட கதாபாத்திரத்தை ஐசு கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிருப்பாங்க லாவண்யா அவங்க. லாவண்யா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு மொழி படத்தில் காற்றின் மொழி பாடல் ரொம்பவும் பிடிக்கும். இதே போல் அவங்களோட ஃபேவரட் புக் அப்படின்னு அவங்க சொன்னது என்னென்னா இக்கிகயான்ற புத்தகம் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறக்க முடியாத இடம் என் வாழ்க்கையில் என்னென்னா அது குற்றாலம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாவண்யா அவங்க. லாவண்யா அவங்க பல ஷோ ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ட்ரை பண்ணுறோன்ற ஒரு ஷோ, வருத்தப்படாத வாண்டுகள் சங்கம் அப்படின்ற சித்திரம் சேனலில் வந்த ஷோலாம் இவங்க ஆங்கரிங் பண்ணியிருக்காங்க. இப்படி பல ஷோ ஆங்கரிங் பண்ணியிருந்தாலும் வருத்தப்படாத வாண்டுகள் சங்கம்ன்ற ஷோவில் குட்டீஸோட இவங்க ரொம்பவும் ஃபன்ஃபுல்லாக பண்ண ஷோ தான் இவங்களோட ஃபேவரட் ஷோவும் இருந்திருக்கு. ஏன்னா ரியல் லைஃப்லேயுமே ரொம்பவும் ஜாலியான குறும்புத்தனமான ஒரு சைல்டிஷ்டான ஒரு கதாபாத்திரம் தான் ரியல் லைஃப்லேயுமே லாவண்யா அவங்க. அதனால் எப்போவுமே ஜாலியாக இருக்கிற
குட்டீஸ் கூட எனக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க லாவண்யா அவங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்பவும் ஃபேவரட்டான ஒரு ஷோவாக இருந்தது வருத்தப்படாத வாண்டுகள் சங்கம் ஷோ தான். இந்த ஷோவை இவங்க ஆங்கரிங் பண்ணும்போது ரொம்பவும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணதாக சொல்லியிருக்காங்க. லாவண்யா அவங்க தன்னோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத மூமெண்ட்னு அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மூவி பஃப் ஷோவில் வடிவேலு அவர்களை இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி இருந்தது. அது என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத மூமெண்ட். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவரோட காமெடிகளை பார்த்து வளர்ந்து அதுக்கப்புறம் தான் நான் ஆர்ஜே ஆனேன். அந்த மூமெண்ட்லேருந்து அவரோட இன்டர்வியூ எடுத்தது என் லைஃப்பில் ரொம்பவும் மறக்க முடியாத மூமெண்ட்டாக வடிவேலு அவர்களை இன்டர்வியூ எடுத்ததான்னு ஒரு இடத்துல பதிவு பண்ணியிருக்காங்க லாவண்யா அவங்க. இதே போல் அவங்களுக்கு ஒரு சின்ன பயம்னு சோசியல் மீடியாவில் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா, இரவு நேரத்தில் கூர்க்கா விசில் அடிச்சுட்டு வந்தால் நான் சின்ன வயசுலலாம் ஓடி போய் கட்டில் கீழே ஒளிஞ்சிடுவேன். அது இப்போ வரைக்குமே விசில் சத்தம் வந்தால் மட்டும் இரவு நேரத்தில் வந்தால் கூர்க்கா அவங்க விசில் அடித்தா மட்டும் ஒரு சின்ன ஒரு பயம் வரும். அதுதான் என் வாழ்க்கையில் ஒரு பயம்னு சொல்லியிருக்காங்க லாவண்யா அவங்க. லாவண்யா அவங்க இதுவரைக்கும் பொன்னிராணி, தாயம்மா, லட்சுமி, சின்னஞ்சிறு கிளியே, இப்போது 3 முடிச்சு உட்பட 5 சீரியல்கள் நடிச்சிருக்காங்க. இப்போ வரைக்கும் லீடு ஹீரோயின் வாய்ப்புகள் லாவண்யா அவங்களுக்கு கிடைக்கலனாலும் 3 முடிச்சு சீரியலில் அவங்களோட கதாபாத்திரம் நல்லா தான் இருக்குது. அவங்க ரொம்ப சூப்பராகவும் நடிச்சிட்ருக்காங்க. கண்டிப்பாக ஃப்யூச்சரில் லாவண்யா அவங்க லீட் ரோலில் சீரியல், சினிமா 2லேயுமே நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவும் அதிகமாக இருக்குது. அந்தளவுக்கு ரொம்பவும் சூப்பராக 3 முடிச்சு சீரியல்லையுமே இவங்க நடிச்சிட்டு வராங்க. சாய் லாவண்யா அவங்க 2014ஆம் ஆண்டு ஆர்ஜேவா ரேடியோ மிர்ச்சில் தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆர்ஜேவா தன்னோட கெரியரை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் விஜேவாக மாறி நடிகையாக மாறி இப்போது டப்பிங் ஆர்டிஸ்ட் வரைக்கும் வளர்ந்துருக்காங்க. இது எல்லாத்துக்கும் அவங்களோட தனிப்பட்ட திறமை மட்டும்தான் காரணம். இவங்களோட பேக்ரவுண்டில் யாருமே இல்லை. தன்னோட திறமையை மட்டுமே நம்பி இந்தளவுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக முன்னேறி இப்போது ஒரு நடிகையாக, அதுவும் சன் டிவியில் நம்பர் 1 சீரியல் நடிகையாக இப்போது மாறியிருக்காங்க லாவண்யா அவங்க. இது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி தான். திறமை இருக்கிற யாருமே அவங்களோட திறமையால் முன்னேற முடியுன்றத லாவண்யா அவங்களுமே சாதித்து காட்டியிருக்காங்க. 3 முடிச்சு சீரியலில் இப்போது சமீபத்தில் கூட சூர்யா, சுரேகா கதாபாத்திரம் ஒரு எமோஷ்னலான பாண்டிங்லாம் காமிச்சிருப்பாங்க. அண்ணன் தங்கை பாசம் என்ன தான் சில முரண்பாடுகள் இருந்தாலும் அந்த அண்ணன் தங்கை பாசத்தை சூப்பராக காட்சிப்படுத்தியிருப்பாங்க. சூர்யா, சுரேகா இருவருமே ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்ருக்காங்க. சுரேகா கதாபாத்திரத்தில் விஜே லாவண்யா அவங்களோட நடிப்பு எப்படி இருந்தது? 3 முடிச்சு சீரியல் நீங்கள் விரும்பி பார்ப்பீங்களா? அந்த சீரியலில் உங்களுக்கு யார் ரொம்பவும் ஃபேவரட் கதாபாத்திரம்? இதை பற்றிலாம் மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கானுமே கிளிக் பண்ணிடுங்க.